அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நம்ம என்னதான் பண்ணாலும் கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்பிகிட்டு இருப்பாங்க. நல்ல பெற்றோர்களை பெற்றிருப்பது ஒரு அதிர்ஷ்டம்தான். நல்ல நண்பர்களை பெற்றிருப்பதும் ஒரு அதிர்ஷ்டம். நல்ல மனைவியை, மக்களை பெற்றிருப்பதும் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் எப்படி வரும்? நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தால் அதிர்ஷ்டம் வராது. நம்ம செய்கிற பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சமயத்தில் வெற்றி வந்தால் அது அதிர்ஷ்டம். தோல்வி வந்தாலும் ஏதோ ஒரு எதிர்கால அதிர்ஷ்டத்துக்காக இப்போ தோல்வின்னு நினைக்கணும். ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொன்னாலே ஒரு சாதனை தான் வரணுமே ஒழிய அதை சோதனையாக நினைச்சோ அல்லது பேட் லக், துரதிர்ஷ்டமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது போன்ற அதிர்ஷ்டங்கிறத எப்பவுமே நம்பிட்டு இருக்கக்கூடாது. அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆங்கிலத்தில் சொன்னால் ரேண்டமைசேஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க, அந்த சீட்டில் ஜோக்கர் ஏன் ஒருத்தனுக்கு மட்டும் வருது, இன்னொருத்தனுக்கு ஏன் வரல, அவன் மட்டும் ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், சூதாட்டத்தில் அவன் ஜெயிச்சுட்டே இருக்கான், சூதாட்டத்தில் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன், வாழ்க்கையில் நான் ஜெயிச்சுட்டே இருக்கேன், அவன் தோத்துக்கிட்டே இருக்கான், அவனுக்கு அறிவே இல்லை ஆனால் ஜெயிக்கிறான், நான் அறிவாளி ஆனால் ஜெயிக்க முடியல. அதிர்ஷ்டம் வரும், எதிர்பார்த்திருப்போம்.